ஹலோ நண்பர்களே, அண்ணன் தம்பி உறவு மேம்பட என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா சித்தப்பா அன்புண்டு பல பேரை சம்பாதிக்கிறோம், அவங்களோட வாழ்கிறோம். ஆனால் இவங்களுக்குள்ள நம்ம சின்ன சின்ன சண்டைகளை போட்டு பெரிய பெரிய சண்டை வரைக்கும் போடுறோம். பேப்பரை திறந்துட்டா அண்ணனும் தம்பியை அடிச்சுக்கிறாங்க, அக்காவும் தம்பியை அடிச்சுக்கிறாங்க, சொத்து பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, ஏகப்பட்ட சண்டை போடுறோம். இந்த சண்டையெல்லாம் நான் சின்ன வயசில் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப்புகளோடு போயிட்டு ஒரு ஆள்கிட்ட சண்டையை போட்டு அடித்தடி போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்காங்களேன். ஐயோ, உங்கள் அண்ணனை அடிக்காங்க போது தம்பிக்காரன் அவனுக்கு திறமை இருந்தால் தான் அண்ணனை அடிக்கிறவனை போய் அடிப்பான். தனக்கு திறமை இருந்தால் அண்ணனை அடிக்கிறவனை போய் அடிப்பான். சப்போஸ் அடிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால் 4 பேரை கூப்பிடுவான், இல்லை அம்மா அப்பாக்கிட்ட போய் சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஒரு வேகமாக இருப்பான். சமயம் கிடைச்சா அண்ணனை அடித்தவனை போட்டு அடிக்கையும் செய்வான். இது அண்ணன் தம்பி உறவுகள். அப்படியே அக்கா கிட்ட வருவோம். அக்கா மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அக்காவுக்கு ஒரு 18 வயசு 20 வயசில் கல்யாணம் ஆகும்போது தம்பிக்கு ஒரு 13 வயசு 15 வயசு சின்ன பையனாக படிச்சுக்கிட்டு இருப்பான். அக்கா கல்யாணம் ஆக போகும்போது அழுது அனுப்புவான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு 4 வயசு 5 வயசில் பையன் இருப்பான். அவன் பாட்டி வீடு மாமான்னு கூட்டி வருவான். இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். யார்? தம்பி. ஐயோ, எங்கள் அக்கா வந்துட்டா, எங்கள் அக்கா பிள்ளைங்க வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவர் சிங்கிளாக இருக்கும்போது அந்த அக்கா பிள்ளைங்களுக்கு பண்ணுற செலவு இருக்கு, அது மகத்துவமானதாக இருக்கும், நினச்சி பார்க்க முடியாது. அதேமாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடும். அண்ணன் பிள்ளைங்க வரும், சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டா போதும், ஐயோ எங்கள் அண்ணன் பிள்ளைங்கன்னு தூக்கி அப்படி கொஞ்சுவான், குழவுவான், ஓடுவான், ஆடுவான், பார்ப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க குடும்பத்துக்கு சரிங்க. இதில் சில குடும்பங்களில் அண்ணன் அறிவாளியாக இருப்பார், தம்பி முட்டாளாக இருப்பான். தம்பி முட்டாளாக இருப்பான், அண்ணன் அறிவாளியாக இருப்பான். அதை இன்னும் மேம்பட சொல்கிறோம்னா, ஒருத்தன் லூசு மாதிரியே பேசிக்கிட்டு அலைகிறான்னா அவனுக்கு குடும்பத்தில் ஒரு மரியாதை தான் இருக்கும். ஸோ அவனுக்கும் கல்யாணம் ஆகும், அவனுக்கும் குடும்பம் வரும். அண்ணன் அறிவாளியாக இருக்கும்போது அவர் சொத்து சேர்ப்பார், பிஸ்னஸ் பண்ணுவார், இல்லை கௌரவமாக இருப்பார், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். தம்பி படிப்பும் கம்மியாக இருப்பான், படிப்பும் ஏறாது, சொந்த பந்தமே ஏறாது, அவனுக்கும் ஒரு மனைவி இருப்பாள்ல, இவனுக்கு படுற அவமானம் எல்லாம் அவனுக்கு சேர்ந்து தானே வரும். இப்போ இவன் ரோட்டில் நின்றுட்டு குடிச்சிட்டு கலடா பண்ணியிருக்கான்னு வச்சுக்காங்களாம், அது யார்? இது இவங்களுடைய புருஷன்டி, இது இவங்களுடைய அப்பாடி அப்படின்னு சொல்லும்போது அந்த அவமானம் அந்த குடும்பத்துக்கே மாறும். ஸோ இப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் ஆடனாலும் தன் சதையாடும், தான் ஆடனாலும் தன் சதையாடும். ஒரு அண்ணனுக்கு பிரச்சனைன்னு சொன்னோம்னா அந்த தம்பி அண்ணன் மேலே தப்பே இருந்தாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் வரும்போது இவன் அறியாத ஒரு பாசம் வரும். எங்கள் அண்ணன் இப்படி போய் மாட்டிக்கிட்டானே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேன்ட்டு. அதேமாதிரி தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் அவனால் போய் அதை பங்கு கொள்ள முடியினாலும் மனதோட கடவுள் இப்படி படிச்சுட்டானே, அவனை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளே இறங்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, இப்போது அண்ணன் தம்பி உறவுகள் மேம்பட்ட குடும்பம், அண்ணன் தம்பி உறவுகள் மேம்படாத குடும்பம் அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பி குடும்பத்தை மேம்படும்போது அப்பா சொன்னாராம், எப்பா நம்ம வீட்டில் 2வது அண்ணன் தான் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கிறான், நீங்கள் எல்லாருமே அவன் சொல்ல கேளுங்க அப்படின்னு சொன்ன ஒரு தெய்வ வாக்கை நம்பி ஒரு குடும்பம் நான் பார்த்ததில் அவங்க அத்தனை பேரும் அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அந்த அண்ணனும் தம்பிங்களும் அக்காக்களும் தங்கச்சிகளும் அறிவில் குறை இருந்தாலும் இப்படி தான் போகணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படி நம்புகிறாங்க. அந்த குடும்பம் மேம்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வச்சாலும் மாமா சொன்னால் செய்வோம், மாமா சொன்னால் செய்வோன்னுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இது வாழ்ந்த குடும்பங்கள். அந்த குடும்பத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதுதான் சாதி, அதுதான் சமுதாயம், அதுதான் மொழி, அதுதான் காரியங்கள், இந்த குடும்பம் அப்படின்னு ஆகிடுது. இப்போ இதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. நல்லா இருக்கிற மனுஷர்கள் உலகத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க. நலமில்லாத மனிதர்களுக்கு தானே நம்ம நியூஸ் சொல்லணும். அப்போது சில குடும்பங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணும்.
அதில் குடும்பமாக சேர்ந்து ஆடம்பரமாக செலவு பண்ணும்போது அந்த குடும்பம் உப்பை தின்னுட்டு தண்ணி குடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது போய் நேரே அண்ணங்கிட்ட போயிட்டு முதல்ல உதவி கேட்கும். அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அவருக்குன்னு குடும்பம் இருக்கும் இல்லையா, அவங்க அன்னிகள் பார்ப்பாங்களா, நீங்கள் தான் ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிட்டு அலைகிறீங்களோ, உங்களுக்கு கஷ்டம் வர்றது இயற்கை தானே, அப்புறம் உங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் கொடுத்தா நீங்கள் எப்படி திருப்பி தருவீங்க, நீங்கள் எங்களை விட்டு தூரமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவங்ககிட்டலாம் வாங்காமல் எங்கள்கிட்ட வந்து ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டு முதல்ல மறுக்கப்படுறது நம்ம அண்ணனோ அக்காவோ தம்பிகள் குடும்பமாக தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு மனுஷன் வரவுக்குள்ளே செலவு பண்ணுறானோ அந்த குடும்பங்கள் தான் மேன்மை அடையும். அந்த குடும்பங்கள் வாழ்வர்களோட ஆலோசனையை கேட்கும். யார் ஆலோசனையை கேட்கலையோ அந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு வேதங்களே சொல்லுது. ஆலோசனை இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆமாங்க. இப்போது என்னுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை நான் யார்கிட்ட பேச முடியும்? ரோட்டில் போகிறோன்னா அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? எப்போ எனக்கு வேலை இருக்குது, உன் பிரச்சனை நீ வச்சுக்க அப்படின்னா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பான். நீ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு மத்தியான டைமில் சாப்பிட்டுட்டு ஒரு பவுன் அடிக்கிறான், உடனே தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ எடுக்கிறாங்க. என்னென்ன என்ன பண்ணுறான், இப்படி இருந்துச்சுமா அப்படி இருந்துச்சுமா, நேற்று உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சரியில்லைன்னா என்னென்ன பண்ணுது, கை காலெலாம் வலிக்குதுன்னு என்னென்ன வேலை பார்த்தா, நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தேன், அவ்வளோ நேரம் வேலை பார்த்தா அது நல்லது இல்லைண்ணே, உடம்பு வலி வரும், அதுக்கு இந்த மருந்து எடுத்துக்க, இதை செய்ய அதை செய்யிட்டு அவன் மனசில் கேட்டு உடனே டாக்டர்கிட்ட போன போட்டு சொந்தக்காரங்கிட்ட போன போட்டு அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆலோசனை சொல்லணும். அப்படியே அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணுறோம், அண்ணி நிலமை இப்படி இருக்குது, பிள்ளைங்க இப்படி போகிறானுங்க, இப்படி தப்பு பண்ணுறானுங்க, இப்படி ஆடம்பரமாக செலவு பண்ணுறானுங்க அப்படின்னு ஒரு அண்ணிக்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க பக்கத்து வீட்டில் கூட 3 பிள்ளைங்க நல்லா சம்பாதிச்சானுங்க, கை நிறைய காசு வந்துச்சு, ஒரு புள்ள ஃப்ரெண்ட்ஸு கூட போய் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் விழுந்து வாரி வந்துக்கிட்டு இருந்தான், அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்கல. 2வது பிள்ளை நண்பர்களோட சேர்ந்து அங்கங்கே சீட்டு பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் கடன்காரனாக வந்து நிற்கிறான், சம்பாதிக்கிற பிள்ளைங்க. இன்னொரு பிள்ளை ஒரு பையனை ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். குடும்பமே பிரச்சனையில் இருக்குது, நம்ம வீட்லேயும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா கடவுள் தான் காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு உறவுகளை நம்ம பேசிக்கிட்டோம். ஆனால் அந்த உறவுகளை பேசும்போது தாங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மேம்படணும்னு பேசுகிற குடும்பங்கள் கோஆப்ரேட்டிவ் ஆகிடும். அந்த குடும்பத்திலே இவங்ககிட்ட ஏன் சொல்லணும், இவங்ககிட்ட ஏன் பேசணும் அப்படிங்கிற குடும்பங்கள் கஷ்டப்படும். அப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய தகராறு ஆகிட்டு, தகராறாயிட்டு கொஞ்சம் இழிச்சவாய் நான் இருக்கிறவன கொஞ்சம் மேன்மையில் இருக்கிற உடல் பவர் இருக்கவன் ஒன்று அப்படி அடிப்பேன் இப்படி அடிப்பேன்னு ஒரு பேடான வார்த்தையால் அவன் மனசை புண்படுத்தினான். அவன் அந்த பிரச்சனையை வந்து இன்னொரு சொந்தக்கார அண்ணங்கிட்ட சொல்கிறான், அண்ணே நான் இப்படி போனேண்ணே, இப்படி பேசினேண்ணே, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான், படுத்திட்டாங்கன்னுட்டு. அப்போ அவர் கொஞ்சம் படித்தவர், அவர் உடனே என்ன சொல்கிறாரு, ஆமாப்பா இதெல்லாம் உலக இயற்கை, ஒரு குடிகாரன் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கான்னா அவன் குடிச்சிட்டு வெளியே வருவான், கையில் காசு இருக்குன்னா இன்னொரு குடிகாரனை பார்த்து வா மச்சான் உனக்கு ஒரு கோட்ரு வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போவான், அவனும் கோட்ரு வாங்குவான், அந்த கோட்ரு ஒயின் ஷாப்புக்குள்ளேயே அடிச்சுக்கிடுவானுங்க. நீ குடிக்காதவனை பார்த்துட்டு உனக்கு கூப்பிடவும் மாட்டான். அப்படியே நீ அவனை பார்த்து ஏன்டா குடிச்சிட்டு இப்படி கெட்டு போகிறேன்னு சொன்னால் நீ அவனுக்கு எதிரியாக தான் இருப்பான். அப்போ அந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் வரணும். ஒரு அக்கா இருப்பா, பெருமைக்குன்னா மாப்பிள்ளை பார்த்துட்டு அலைவா, ஏக்கா இவ்வளோ பெருமையாக பார்த்துட்டு அலைகிறியா, பின் விளைவுகளை எப்படி பார்ப்பான்னு கேட்டால் அது கேட்க மாட்டான். அப்புறம் அவளாக போய் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நீ ஒரு ஃப்ராடு நான் ஒரு ஃப்ராடு ஊர் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு 2 ஃப்ராடுகள்லாம் அடிச்சுக்கிடும். அப்புறமா தம்பி அண்ணன் மாமன் மச்சான்னு ஓடி வருவாங்க, ஏன் நான் பெருமையில் போனேன், பெருமையில் மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றணும் ஓடி வருவாங்க. போய் பார்த்தோம்னா இது ஒரு குரங்குனா அது ஒரு குரங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், சொந்தம் சரி குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அனுசரிச்சுட்டு வரணும். அப்போது ஒன்றை புண்படுத்துகிற மாதிரி மனசாக ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னான்னா அவன் புண்படுத்துகிற அளவுக்கு நடந்துக்கிட்டது நம்மளுடைய தப்பும் ஒன்று இருக்குது. குடிகாரனை போய் குடிக்காதன்னு சொல்லக்கூடாது,
நம்ம கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் தப்பான வழியில் போகிறாங்கன்னா அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அவங்க தப்பான வழியை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியை தெரிஞ்சு வரும்போது தான் நீ நல்லது சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அது வரைக்கும் அவங்க போகிற பாதையில் நீ விட்டுக்கிட்டு அண்ணன் தம்பிங்கிற உறவில் தூரமாக இருந்துக்கணும். இப்போது நீ மாதம் ஒரு வருமானம் இவ்வளோ சம்பாதிக்கிறீன்னா அதில் ஒரு குடும்பமாக அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணி மிச்சம் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நீ இன்னொரு குடும்பம் வரவு செலவு இல்லாமல் பண்ணுற குடும்பத்தை பார்த்து நீ ஒன்றை திருத்திக்கிடலாம். வரவு செலவு இல்லாமல் ஒரு குடும்பம் ஆடம்பரமாக போகுதுன்னா அது உப்பை தின்னுட்டு ஒரு நாள் தண்ணி குடிக்கும். அப்போது அதை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குலேஷன்லேயே தெரியும். பணம் வச்சுருக்கவன் கூட என்ன பண்ணுவான், இவன் போகிற போக்கு சரியில்லை, இவன் கடைசியில் ஒரு வம்பளம் மாட்டுவான், நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்பான்னு சொல்லி அவனே முன்னெச்சரிக்கையாக அவன்கிட்ட சொல்லுவான், நான் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னால் யாருக்கும் உதவி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்க, எனக்கே பத்தலைன்னு இவன்கிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன்கிட்ட இருக்கும், இவன் போகிற பாதை தான் சரியில்லையே, அப்புறம் இவன்கிட்ட நம்ம இருக்குன்னு சொன்னால் இருக்கிறதுக்கு வேட்டு வந்துன்னு சொல்லி சிரிச்சுக்கிடுவான். இப்படி கடைசியில் சண்டையை போட்டு அங்கே தேடி பார்த்துட்டு சொந்தக்காரங்கிட்ட வந்து கேட்பான். அதில் கொஞ்சம் வசதியாக இருக்கவங்கிட்ட அவன் அப்பவும் அதை தான் சொல்லுவான், எப்பா நான் மட்டும் இல்லை, எனக்குன்னு குடும்பம் இருக்குது, என் பொண்டாட்டி இருக்குது, மச்சான் இருக்குது, மாமா இருக்குது, நான் ஏதாவது கொடுத்தா என் பொண்டாட்டி வந்து கத்துவா, இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நீ உன் உறவுக்குள்ளே செலவு பண்ணிக்கா, கடனாகி போச்சா, இனி தப்பிக்கிற வழியை பாரு, இனி கடன் சேர்க்காதுன்னு சொன்னால் உடனே அண்ணன் எதிரி ஆகிடுவான். ஒரு தம்பிக்கு கஷ்டம்னு கொடுத்தானா சரி, உன் கையில் காசு வரும்போது அண்ணன்கிட்ட போய் அண்ணன் நான் போகிற பாதை நல்ல பாதையான்னு ஒரு நாளாவது ஆலோசனை கேட்டியன்னா கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி முன்னேற முடியும் உறவு?